தான் கல்வி என்று சொன்னது ஆரியம். நீ பூநூலும் போட வேண்டாம், நூலும் போட வேண்டாம். நூலை நான் தருகிறேன், புத்தகத்தை நான் தருகிறேன், சேர்த்து காலை உணவும் தருகிறேன், படிக்கவா என்று அழைத்தவர் தான் நம்முடைய முதல்வர் அவர்கள். 2000 ஆண்டுகளாக கை நாட்டாக இருந்த சமூகத்தை இன்று கையெழுத்தாக மாற்றிருக்கக்கூடிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இடிக்கவா என்று அழைக்கிறது ஆரியம், ஆனால் என்றைக்கும் படிக்கவா என அழைப்பதுதான் திராவிடமும் திராவிட முன்னேற்ற கழகமும். திராவிட முன்னேற்ற கழகமானது ஒரு கட்சியின் வரலாறு அல்ல, ஒரு இனத்தின் வரலாறு. 75 ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கிற கழகம் அல்ல, இந்த மண்ணில் உயிர்ப்போடு இயங்கிக் கொண்டிருக்கிற இயக்கம். திராவிட முன்னேற்ற கழகமானது பகுத்தறிவு பகலவன் பெரியாரால் பெயரிடப்பட்டு அறிஞர் அண்ணாவால் ஆலமரமாக வளர்ந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞரையாவால் கிளைகள் பரப்பி இன்று நம் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் நிமிர்ந்து நிற்கிறது. ஒவ்வொரு மனிதனும் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து விதமான திட்டங்களால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கழகம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். பெண்கள் +2 வரை படித்தால் போதும் என்று கிராமப்புறங்களில் இன்றும் ஒரு நடைமுறை இருக்கிறது, நாம் அறிவோம். ஆனால் திராவிட மாடல் அரசால் கல்லூரிகளில் படிக்கும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற புதுமை பெண் திட்டத்தை முதல்வர் தொடங்கினார். இன்றைக்கு பெண்கள் கல்லூரிகளில் போட்டி போட்டுக் கொண்டு பட்டம் படிக்க விண்ணப்பித்துக் கொண்டிருக்கின்றனர். மாதந்தோறும் 1000 ரூபாய் படிப்பதற்காக கொடுத்த ஒரே முதல்வர் நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் என்று பெருமையுடன் சொல்லிக் கொள்ளும் வருகின்ற நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாகிவிட்டது. அது மட்டுமாம், இத்திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தும் வகையில் கல்லூரிகளில் படிக்கும் ஆண்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற தமிழ் புதல்வன் திட்டம் படிக்கின்ற இளைஞர்கள் மனதில் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாத வகையில் அமைந்திருக்கிறது. IAS, IPS என்று சிவில் சர்வீஸ் தேர்வுக்கென்றே உருவாக்கப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தால் இன்று கூலி வேலை செய்பவர்களின் மகள்கள் கலெக்டராகவும் போலீஸாகவும் உயர் அதிகாரியாகவும் தேர்வாகும் போது அக்கூலி தொழிலாளிகள் அடையும் மகிழ்ச்சியை விட, அவர்கள் பிள்ளைகள் அடையும் மகிழ்ச்சியை விட நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அடையும் மகிழ்ச்சியில் தான் அவரது மனிதநேயம் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. பூநூல் போட்டால் தான் கல்வி என்று சொன்னது ஆரியம். நீ பூநூலும் போட வேண்டாம், நூலும் போட வேண்டாம். நூலை நான் தருகிறேன், புத்தகத்தை நான் தருகிறேன், சேர்த்து காலை உணவும் தருகிறேன், படிக்கவா என்று அழைத்தவர் தான் நம்முடைய முதல்வர் அவர்கள். திராவிடம் என்பது கடவுளுக்கு எதிரான ஒன்று, கடவுளை வணங்காத ஒன்று என்று ஒரு நிலை இருந்தது. அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகமால் தான் சுமார் 2000 கோடி மதிப்பிலான கோடி இல்லங்கள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளன என்பதுதான் உண்மை. அனைவரும் அர்ச்சகர் ஆகலாம் என்று பெரியார் சொன்னார். அண்ணா அதை முன்மொழிந்தார். கலைஞர் அதற்கு சட்டம் இயற்றினார். அர்ச்சகர் ஆனவர்கள் தமிழிலேயே அர்ச்சனை செய்தனர். அதனை மாற்றி நம்முடைய திராவிட மாடல் நாயகர் தான் தமிழில் அர்ச்சனை செய்ய வழிவகுத்தார். பெண் பேசுவார்களா என்று எண்ணும் போது படிப்பேன் என்று முன் வந்தார்கள். படிப்பார்களா என்று எண்ணும் போது குடும்ப பொறுப்பை சுமப்பேன் என்றார்கள். குடும்ப பொறுப்பை சுமப்பார்களா என்று எண்ணும் போது உரிமைக்காக போராடுவேன் என்று பெண்கள் முன்வருவதற்கு காரணமாக அமைந்தது பெண்கள் கையில் எடுத்த புத்தகங்கள் தான். இப்படி பெண்ணின் ஊக்கத்திற்கும் உரிமைக்கும் ஊண்டுகோலாகவும் பிற மாநிலங்களுக்கும் இயங்கி வருகிறது நம்முடைய தமிழ்நாடு அரசு. அந்த வகையில் பெண்களுக்கான இலவச பேருந்து, மகளிர் உரிமை தொகை என்ற வரிசையில் தமிழ்நாட்டு அரசின் முதன்மை மற்றும் முக்கிய திட்டங்களில் ஒன்றாக அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் தோழி திட்டம். ஒவ்வொரு பெண்ணும் தந்தையை விட்டு, தாயை விட்டு, ஊரை விட்டு பிரிந்து செல்லும் போது நம்மால் பாதுகாப்பாக இருக்க முடியுமா? நமக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? நம்மை பாதுகாக்க எந்த இடம் இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருந்த நிலையில் நான் இருக்கிறேன், எங்கள் கழகம் இருக்கிறது, உங்களுக்கான ஆட்சி இருக்கிறது, உங்களுக்காக இந்த அரசு எப்போதும் துணை நிற்கும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் தோழி என்கிற விடுதியின் மூலமாக ஒரு தந்தையை போல அரவணைத்து பாதுகாத்திருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு. இன்றைக்கு பெண்கள் இலவசமாக பயணிக்கும் பேருந்தாய் தமிழக மக்கள் ஸ்டாலின் பஸ், ஸ்டாலின் பஸ் என்ற அடைமொழி போட்டு கூப்பிடும் அளவுக்கு கடைக்கோடி மக்கள் வரை போய் சேர்ந்துள்ளது. ஒவ்வொரு பெண்களும் நம்ம பிறப்பின் அடிப்படையில பெண்ணா பிறந்துட்டோம்னா கள்ளிப்பால் கொடுத்த சமூகம் தான் இந்த சமூகம். இந்த சமூகத்தில் பெண்ணா பிறந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் 1000 இவள் ஒருத்தி என்று சொன்னது ஆரியம். ஆனால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் 1000 ரூபாய் என்று உரிமை தொகை கொடுத்தது திராவிடம்.
ஒரு குடும்பத்தில் தந்தைக்கோ தாய்க்கோ தலைவலி, காய்ச்சல், சர்க்கரை இப்படி எந்த வகை நோயாக இருந்தாலும் சரி, எவ்வித இடர்பாடு பிரச்சனை இருந்தாலும் சரி, அக்குடும்பத்தில் இருக்கிற நபர்தான் போய் பார்க்க வேண்டும். அக்குடும்பத்தில் இருக்கிற நபர்தான் சரி செய்வார்கள். பெற்ற பிள்ளைகளை பார்க்க தவறவிட்டாலும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி மக்களை தேடி மருத்துவம் நுழையாத ஊர்களுக்கும் கூட வீட்டுக்கே சென்று மருத்துவம் பார்க்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் நம்முடைய முதல்வர் அவர்கள். இந்தியாவில் நம்பர் 1 கல்வியாளர்களை, நம்பர் 1 வழக்கறிஞர்களை, நம்பர் 1 விஞ்ஞானிகளை தமிழ்நாடு உருவாக்கியுள்ளது, இன்றும் உருவாக்கி வருகிறது. இந்த வரிசையில் நம்பர் 1 விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும் என கலைஞர் அவர்கள் 2006ஆம் ஆண்டு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுக்கு என தனித்துறையை தொடங்கினார். இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர வேற எந்த மாநிலத்திலும் முதலமைச்சர் கோப்பை என்ற 12 வயது முதல் முதியவர்கள் வரை மாவட்ட, மண்டல, மாநில அளவிலான போட்டிகள் நடத்தியதில்லை. விளையாட்டுக்கு திராவிட மாடல் அரசு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதற்கு ஒரு சோற்று பதம் இது. நூற்றாண்டு என்பது வெறும் எண்ணல்ல, அது ஒரு சகாப்தம். 100 வயது வரை வாழ்வது சாதனை இல்லை. நூற்றாண்டுகள் கடந்தும் ஒரு மனிதர் மக்களின் மனங்களில் நினைக்கப்படுவதுதான் உண்மையான சாதனை. நூற்றாண்டு கண்ட மகத்தான மனிதர்களுக்கு அவர்களின் நினைவாக ஒரு நினைவு சின்னத்தை எழுப்புவதுதான் உலகம் முழுவதும் உள்ள வழக்கம். சில நினைவு சின்னங்கள் கண்டுகொள்ளப்படாமல் போகும், சில காலப்போக்கில் சுற்றுத்தலமாகும். அப்படி அல்லாமல் மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குமானால் சென்னை கிண்டியில் தமிழன தலைவர் அவரது முத்தமிழர் கலைஞர் அவர்களது நூற்றாண்டு பிறந்த தருணத்தில் நம்முடைய முதல்வர் அவர்கள் எழுப்பியிருக்கும் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை. சென்னை பெருமழை வெள்ளத்தின் போது ஒரு தாயினோட வழியை ஒரு பெண் சொல்கிறாள். நான் கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறேன், என் கணவர் என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் என்னை விட்டுட்டு வேலைக்கு சென்றார். உறவினர்கள் எட்டி கூட பார்க்கவில்லை. யாருமே கை கொடுக்காத போது இந்த திராவிட மாடல் அரசு துணை முதல்வர் எதற்கும் துணை நிற்பேன் என்று சொல்லி மழை வெள்ள நீரை அகற்றி என்னையும் என்னுடைய வீட்டையும் என்னுடைய குழந்தையும் பாதுகாத்திருக்கிறார். ஒரு கர்ப்பிணி பெண் குழந்தையுடன் இருக்கிறேன் என்று சொன்னால் அதை காப்பாற்றியது திராவிடம், அதை காப்பாற்றியது திராவிட முன்னேற்ற கழகம். உலகின் எல்லா சாலைகளும் ரோம் நகரத்தை நோக்கியே செல்கின்றன என்பார்கள். சென்னையில் இருக்கும் மாற்றுத்திறனாளிகள் ரோம் நகரத்துக்கு கூட போய்விடலாம் போல, ஆனால் அருகில் இருக்கும் மெரினா கடற்கரைக்கு செல்லவே முடியாது என்ற ஒரு சூழல் இருந்தது. இனி அப்படி இல்லை. அதற்கு காரணம் நம்முடைய திராவிட மாடல் அரசு மெரினாவில் போட்டுக் கொடுத்திருக்கும் நடைபாதை. அது வெறும் நடைபாதை மட்டுமல்ல, அனைவரையும் உள்ளடக்கிய ராஜபாட்டை. 2000 ஆண்டுகளாக கை நாட்டாக இருந்த சமூகத்தை இன்று கையெழுத்தாக மாற்றிருக்கக்கூடிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இடிக்கவா என்று அழைக்கிறது ஆரியம், ஆனால் என்றைக்கும் படிக்கவா என அழைப்பதுதான் திராவிடமும் திராவிட முன்னேற்ற கழகமும். உலகத்தில் 195 நாடுகள் இருக்கின்றன. அத்தனை நாடுகளுக்கும் தலைமை பொறுப்பு ஐநா சபைதான். அந்த ஐநா சபையில் இருக்கிறவர் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். இந்தியாவில் தமிழ்நாடு என்கிற மாநிலம் இருக்கிறது. அந்த தமிழ்நாட்டில் முதல்வர் 3 மகத்தான திட்டங்கள் அறிவித்தார். காலை உணவு திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி. இது எப்படி முடியும், இது சாத்தியமா என்றார்கள். பின்பு தமிழகத்தை சுற்றுப்பயணம் செய்துவிட்டு பார்த்துவிட்டு சென்றார்கள். இந்த திட்டத்தை உலகம் முழுவதும் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி உலக தலைவராக மாறியிருக்கிறார் நம்முடைய முதல்வர். வெறும் கையசைக்கும் முதல்வர் அல்ல, கரம் கோர்த்து வாழ்க்கையை உயர்த்தும் முதல்வர் என்பதை தனது செயல்பாடுகள் மூலம் காட்டியுள்ளார். இந்த மேடையை அமைத்துக் கொடுத்த திராவிட மாடல் நாயகர், தமிழகத்தின் தனிப்பெரும் தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும், எங்களின் இளம் தலைவர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள், கழக தோழர்கள் மற்றும் இந்த பேச்சை இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்த ஊர் பொதுமக்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.